ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான நல்ல காரசாரமான முட்டை மசாலா கறி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முட்டை செய்கிறதுக்கு பாருங்கள், நான் முட்டை நல்லா ஒரு 4 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இஞ்சி துண்டு ஒரு 4 துண்டு இஞ்சி துண்டு சேர்த்துடலாம். அடுத்ததான் ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துடலாம். அரை கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு மசாலா கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க. அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி சைஸ் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா ஒரு வெங்காயம் முழு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உடச்ச முந்திரி பருப்பு ஒரு 7-8லேருந்து ஒரு 10 வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினாலே இது போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது கூட நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்ப மசியணுன்ற அவசியம்லாம் இல்லை, ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும் தக்காளி. ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கும்போது பாதி நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதிலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு மல்லி புதினா எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை நல்லாவே போகணும். இப்போ இது தண்ணி சேர்த்துடலாம். நம்ம மசாலா அரைச்ச அந்த ஜார்லேயே தண்ணி சேர்த்து நான் கழுவி இதில் சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். ஏற்கனவே உப்பு சேர்த்தோம் இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுனால நான் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம்.
இப்போ இதிலையே கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேவியோட நல்லா இதை முட்டையை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் வச்சு வேக விடலாங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக முட்டை மசாலா கறி ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை லேசாக கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கிரேவிங்க சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.